வணக்கம். சமீபகால இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு அமைச்சர் பொறுப்பில் இருப்பவருக்கு எதிராக சமூக ஊடகத்திலும் பொதுவெளியிலும் மக்கள் இந்த அளவிற்கு கொந்தளித்து பார்த்திருக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு தாவேக்கா அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கீர்த்தனா என்று சொல்லக்கூடிய அமைச்சருக்கு எதிராக மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? கீர்த்தனா ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொள்வதற்காக செல்கிறாராம். செல்லும்போது கேமராவை தூக்கிட்டு போகிறாங்க. எப்படி நம்ம மோடி அவர்கள் செல்வார் இல்லையா, அதே மாதிரி கீர்த்தனாவும் ரீல்ஸ் போடுறதுக்காக கேமராவை கூட்டிகிட்டு செல்கிறாங்க. அங்கே போன இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, அது ஒரு அரசு பள்ளி. அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய சின்னஞ்சிறு பாப்பாக்களிடம் இவங்களுக்கு ஆங்கிலம் தெரியலை அப்படின்னு சொல்லி கண்கூடாக அவமானப்படுத்தக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் வெட்கி தலைகுனிந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அவர்களையும் சேர்த்து தான் அவமானப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, அங்கே அவ்வளோ பிள்ளைகள் இருக்காங்க, லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்னு சொல்லி அது வேறு அவமானப்படுத்துவது. அரசு பள்ளிகளை திட்டமிட்டே இதுபோன்று தரைக்குறைவாக காட்டக்கூடிய நடத்தைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் கீர்த்தனாவுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நமக்கு தெரியும், கீர்த்தனா என்று சொல்லக்கூடிய நபர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் எப்படி பாஜக ஆதரவாளராக இருந்தால் ரீல்ஸில் எவ்வளோ ஃபேமஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் இப்போ அவங்க ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தாவேக்கா ஆட்சியில்தான் வெள்ளை அறிக்கையே தமிழ்நாட்டு வரலாற்றில் முதலாக வெளியிட்டிருக்கிறார் என்கிற அபாண்டமான பொய். அப்போவே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்து விட்டது, கீர்த்தனா அவர்களுக்கு அரசியல் பற்றி எந்த புரிதலும் இல்லாதவர் அப்படின்னு கேட்டாங்க. அதே மாதிரி அவருடைய துறை சார்ந்த கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் விழிபிதுங்கி நின்றிருந்த போது, ஐயோ துறை பற்றியும் கீர்த்தனாவுக்கு எதுவும் தெரியவில்லையே அப்படின்னு மக்கள் வேதனைப்பட்ட காட்சியை பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ கொரியாவுக்கோ ஏதோ வெளிநாடுக்கு சென்றார்கள், தொழில்துறையினரை தமிழ்நாட்டிற்கு ஈர்ப்பதற்காக சென்றார்கள். தொழில்துறையினரோடு என்ன பேசினீர்கள் என்று பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொன்ன பதில் என்ன? அதுக்கு ரீல்ஸ் போதுமே அப்படின்னு சொன்னாங்க. அதற்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஐயையோ இப்படிப்பட்டவர்களெல்லாம் அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறார்களே என்று தலையில் அடித்து கொண்ட காட்சியை பார்த்தோம். அதே மாதிரி கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அது தொடர்பான கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ட்விட்டர் அக்கௌண்ட்டில் யாரோ பதிவு போட்டிருந்தாங்க, அதை பார்த்து தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தெரியவில்லை அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் யாருக்கும் ஒன்றுமே பிரச்சனைக்குரிய விஷயம் இல்லை. நமக்கு தெரியாதது ஆயிரம், கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு இல்லையா? ஆனால் ஒரு துறை சார்ந்த ஒரு உயரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் தெரியவில்லை என்பது பிரச்சனை இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணணும். ஆனால் விஜய் அவர்களுடைய தலைமையில் தாவேக்கா ஆட்சி அமைந்து ஏறத்தாழ ஒரு 50-60 நாட்களை எட்டப்போகிறது. இன்று வரையிலும் ரீல்ஸ் போடுவதும் அதே மாதிரி இது மாதிரியான ஒரு 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 குழந்தை, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். என்னை எல்லாரும் பிறக்கும்போது எல்லா மொழிகளும் தெரிந்து கொண்டா வருகிறார்கள். ஏன் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாதா? அப்துல் கலாம் எங்கே படித்தார்? மயில்சாமி அண்ணாதுரை எங்கே படித்தார்? அவர்களெல்லாம் ஆங்கிலம் தெரியாதவர்களா? அதல்ல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவெளியில் நான் என்ன சொல்கிறேன், சரி அங்கே நடந்துருச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. அதை ரீல்ஸாக போடுறது இருக்கு இல்லையா, அது என்ன மாதிரியான மன உணர்வு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. குழந்தைகளை சின்ன சின்ன பாப்பாக்களை வைத்து அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவர் விஜய். இன்றைக்கு குழந்தைகளுக்கு எதிராக இந்த மாதிரி அவங்களை அவமானப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபடக்கூடிய கீர்த்தனா மாதிரியான அமைச்சரின் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு பார்த்தா இங்கே எதையுமே காணோம். கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். இப்போது இந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய கீர்த்தனா அவர்கள் அமோனியா வாயு கசிவினால் 15க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டார்கள். நமக்கு செய்தி உங்களுக்கு தெரியும். இவங்க துறை சார்ந்தது, அவர்களில் ஒருவரை கூட சென்று பார்க்கவில்லை, அவர்கள் உறவினர்களுக்கு ஒரு ஆறுதல் கூட போய் சொல்லலை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் தொடர்ந்து தாவேக்கா அமைச்சரில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏன்னா நமக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு தமிழில் சொன்னால் ஒரு கடுப்பாயிருது இல்லையா? என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள். கூடுதலாக ஒரு செய்தி, இன்றைக்கு திருமாவளவன் அவர்களிடம்
இதை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த ரீல்ஸ் போடுறதை பற்றி கேட்குறாங்க. அதற்கு திருமாவளவன் சொன்ன பதில் தான், ஏன்னா ரீல்ஸ் போடுவது வாடிக்கையான ஒன்று தான். பாவம் திருமாவளவன் அவர்களையெல்லாம் நினச்சா பரிதாபமாக இருக்கிறது. எங்கே போய் மாட்டிக்கிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கீர்த்தனா அவர்களைப் போன்றே விழிபுதுங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவனை பார்க்க நேர்வது காலத்தினுடைய கொடுமை. இதில் கூடுதலாக ஒரு செய்யும், கீர்த்தனா மட்டுமல்ல, இப்போ நீங்கள் பாருங்கள், புஷி ஆனந்த் வழக்கறிஞர்கள் நியமனத்திற்காக 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கிற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தோ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ தாவேக்காவினுடைய விஜயினுடைய மிகப்பெரிய ஆதரவாளராக இருந்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த நொடி வரையிலும் ஒரு சிறு நடவடிக்கை கூட இல்லை. என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த குறுகிய காலகட்டத்தில் 50 நாட்களுக்குள்ளேயே ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர்கள், அதே மாதிரி மக்களோடு எப்படி பழக வேண்டும் அப்படிங்கிறது கூட தெரியாமல் அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், இப்படி ஏராளமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஒட்டு மொத்தமாக தமிழக வரலாற்றில் இதற்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கான கிடையவே கிடையாதுங்க. தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னா கூர்ந்து கவனிப்பார்கள். 1-2 சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தமிழ்நாட்டிலையா அப்படின்னு எல்லாருமே பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு தாவேக்காவினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது தமிழர்களாகிய நமக்கு எல்லோருக்கும் மிகப்பெரிய வேதனை தரக்கூடிய விஷயம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். No, see, I don't know what is intentional because it is our own town and she wanted to go and meet. So, because like anything from the MLA fund and anything they wanted to utilize within the schools and etc. But the CM office has given a clear instruction, like unnecessarily, like we should not go to, including for the party calendars and disturb or do unnecessary reviews with the unwanted departments. That has been already given. But she has gone to in their own hometown, has gone to a school within her own hometown because like see, being a MLA, she wanted to utilize her MLA funder, etc. So that is fine, but definitely CM office has already given instruction to all this, all our ministers, MLAs and party cadres. 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.